ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தலைவரில் பாலகங்காதர திலகரை கொண்டு வந்திருக்கேன். பார்த்துலாமா? ரொம்ப இம்பார்ட்டனுங்க. தீவிரவாதம் தந்தை என்று அழைக்கப்படுற பாலகங்காதர திலகருக்கு இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பார்த்துலாமா? ஓகே. 23/7/1856 பிறந்தவர். 1/8/1920 இறந்துட்டார். சரிங்களா? கோபாலகிருஷ்ண கோகலே 1915 இறந்துருப்பார். அதுக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு 1920 பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் இறந்துட்டார். பார்க்கலாமா? பாலகங்காதர திலகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜூலை 23 1856. இறப்பு 1 ஆகஸ்ட் 1920. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜூலை 23 பிறந்தது. சரிங்களா? இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவர் இவர். சரிங்க. லோகமானியான்றவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. இது யார் கொடுத்தாங்கன்னா மக்களால். லோகமானியான்ற இது மக்கள் கூப்பிட்றது. சரிங்களா? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ற முழக்கம் கொடுத்தவர் இவர் தான். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். சரிங்களா? அதாவது சுயராஜ் இஸ் மை பிரைட் பர்த் ரைட் அண்ட் ஐ ஷெல் ஹாவ் இட் அப்படின்னு. ஓகே. இவர் பார்த்தீங்கன்னா முதல் மக்களிடையே சுதந்திரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். மக்கள் அதிக அளவு செல்வாக்கு பெற்றிருந்தார். திலக் மகாராஜா அப்படின்ற ஒரு பட்டம். இவங்களை திலக் மகாராஜான்ற அழைத்தாங்க. மராத்தான்ற ஒரு பத்திரிக்கையும் கேசரின்ற பத்திரிக்கை, 2 பத்திரிக்கை நடத்தினார். மராத்தா பார்த்தோன்னா இங்கிலீஷ் பத்திரிக்கை, கேசரின்றது பார்த்தீங்கன்னா மராத்தி மொழியில் இயற்றிய அவர் பத்திரிக்கை. ஓகே. மராத்தி மொழியில் வராதுன்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போது அது கண்டிப்பாக இங்கிலீஷாக தான் இருக்கும். ஓகே. அடுத்து 1889 காங்கிரஸில் சேர்றாரு. ஐஎன்ஸில் சேர்ந்தது 1889. 1893 என்ன பண்ணுறாருன்னா, மக்களை ஒற்றுமைப்படுத்தி அவங்கள ஒற்றுமைப்படுத்தணுன்றதுக்காக விழாக்களை கொண்டாடுறாரு. என்னென்ன விழாக்கள் அப்படின்னா, கணபதி விழா அப்படின்றதும் 1893. சிவாஜி பண்டிகை பார்த்தீங்கன்னா அவர் தொடங்கி வச்சது இவர் தான். இப்போ சிவாஜி பண்டிகை நடக்குது 1895. சரிங்களா? ஆங்கில அரசாங்கம் கலக்கம் கொண்டது. இவர் இதெல்லாம் ஏற்படுத்தினதால 1907 காங்கிரஸில் பார்த்தோன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிறந்தபோது தீவிரவாத தலைவராக திகழ்ந்தவர் யாருன்னா இந்த பாலகங்காதர திலகர். 1908 முசாபூரில் பிரபல சாகி குதிரம்போஸ் 2 வங்க இளைஞர்கள் டக்ளஸ் கிங்ஸ் போர்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் மீது குண்டு வீசினர். அதில் கென்னடி என்பவர் மனைவி மகளும் கொல்லப்படுறாங்க. இதனால் இருவரையும் ஆங்கில அரசு தண்டித்தது. திலகர் இவர்களை பாராட்டி பேசி கேசரியில் எழுதினார். 1908 1914 வரை பர்மாவில் சிறையில் அடைக்கிறாங்க. பர்மா ஜெயிலுக்கு போனதுக்கு இங்கே தான். இந்த பர்மா ஜெயிலில் இருக்கும்போது தான் ஒரு கதை, சிறுகதை எழுதியிருப்பார். பார்க்கலாம் அது என்னன்ட்டு. 1914 விடுதலை பெற்ற போது 1916 பூனேயில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கியவர் இவர் தான். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டு தொடங்கினார். கிராமம் சென்று மக்களிடையே சுயராஜ்யம் பற்றி பேசினார். 1919 இங்கிலாந்துக்கு சென்றார். அங்கே லேபர் கட்சி தலைவர் இந்திய சுதந்திரம் பற்றி பேசி பேச்சுவார்த்தையும் நடத்தினார். 1920 ஜூலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆகஸ்ட் 1 இறந்துட்டார். சரிங்களா? இவரை பற்றி சில புக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கீத ரகசியம் அப்படி சொன்னாங்களா, பர்மாவில் ஜெயிலில் போட்டாங்களா அந்த காலத்தில் பார்த்தோன்னா சிறையில் இருக்கும்போது கீத ரகசியம் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஹார்டிக் ஹோம் இன் வேதா இதுவும் கேட்டிருக்காங்க. இது இவர் ரெண்டுக்குமே இவருடைய நூல். இவர் பார்த்தோன்னா சூரத் பிளவில் கலந்துங்கினார். தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருப்பார். இங்கே அனிபேசன் பண்ணியிருப்பாங்க தமிழகத்தில். லக்னோவில் பார்த்தோன்னா லக்னோ மாநாடு பார்த்தோன்னா 1916 இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக போராடியவர் இவர். இவரை இந்திய அமைதியின்மையின் தந்தைன்னு சொல்லிட்டு வாலன் ஸ்ரீயர் ஸ்கூல் புக்கில் சொல்லியிருப்பாங்க. இந்திய அமைதியின்மையின் தந்தைன்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. காந்தி என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் பட்டம் நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது இல்லாமல் 1905 இந்திய தொண்டர் சங்கத்தை, அதாவது சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்றது துவங்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பூனாவில் இந்திய பணியாளர்கள் சங்கத்தையும் தொடங்கியிருப்பாங்க. திலகர் கூறியது, இது களிக்கொள்ளும் நேரமில்லை, கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம். மராட்டியத்தில் மாமணி, இந்தியாவின் இணையற்ற வைரம், ஒப்பற்ற தொண்டர், இங்கே மீளா துயில் திளைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க. இது கோகலேவை பற்றி
திலகர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது தான் இங்கே இருக்குது. இந்த கூற்று மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? திலகர் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இறந்ததுக்கப்புறம் இது களிக்கொள்ளும் நேரமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம். மராட்டியத்தின் மாமணி, இந்தியாவின் இணையற்ற வைரம், ஒப்பற்ற தொண்டர் இங்கே மீளா துயலில் திளைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க பாலகங்காதர திலகர். கொஷின் எதிர்பார்க்கலாம் இவர் ஏரியாவில். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிகள் சொல்லுவாங்க. லால் பால் லால்னு சொல்லுவாங்க. லால் பால் லால். இது லால் வந்து பார்த்தோன்னா லாலா லஜபதி ராயும், இந்த பால்ன்றது பார்த்தா பாலகங்காதர திலகரும், இது வந்து பிபின் சந்திரபாலை வந்து பார்த்தோன்னா இணைக்குது. சரிங்களா? இது இல்லாமல் கல்வி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு டெல்லி, இது சென்னையில், சரி டெக்கான் எங்கே இருக்குங்க? டெக்கான் கல்வி சங்கம் 1884 பூனாவில் இருக்குது. இது ஏற்படுத்தினார். பெர்குசன் கல்லூரின்றது 1885 பெர்குசன் கல்லூரி ஏற்படுத்தியவர் இவர். சரிங்களா? இதில் நிறைய முறை கேட்டது பத்திரிக்கை தான் கேட்டிருக்காங்க. கேசரி மராத்தா எந்த மொழியெல்லாம் பார்த்துக்கணும். அவருடைய நூல்கள் வந்து கீத ரகசியம், ஆர்டிக் ஹோம் இன் தி வேதாஸ் பார்த்துக்கணும். கணபதி விழா வந்து 1893, சிவாஜி விழா 1895 ஏற்படுத்தி வைப்பார். சூரத் பிளவு, தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம். சரிங்களா? நவீன இந்தியாவின் சிற்பின்றது காந்தி இவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய அமைதியின் தந்தைன்னு சொல்லிட்டு வேலன்ஸ் டே இவர் அழைத்திருப்பாங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மண்டேலா சிறை வந்து பார்த்தோன்னா எந்த வருஷத்துல இருந்துன்னா 1908 1914 வரையும் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா பர்மாவில் மண்டேலா சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். அதில் தான் வந்து கீத ரகசியம்ன்றதை எழுதியிருப்பார். சரிங்களா? இன்றைக்கான தலைவர் பாலகங்காதர திலகர் தெளிவாக பார்த்துட்டோம். இவரை பற்றிய ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அடுத்த கிளாஸில் டிஸ்கஷன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நன்றி.